Hello friends, welcome to our channel. So இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா MBBS படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க படிக்கலாம் அவன் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோட்டல் அந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்டா வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்டேட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோட்டலா வீடியோல பார்க்கலாம். சோ அந்த காலேஜ் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத சோ அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒன் செகண்ட் பாத்தீங்கன்னா 13 தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க. சோ காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த யூனிவர்சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேம்பஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ செவன்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த யூனிவர்சிட்டில எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். பார்க்க போற காலேஜஸ் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம என்ன காலேஜ் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 8th வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா 9th பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் 10th பாத்தீங்கன்னா உங்களுக்கு SRM மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ அண்ட் பாத்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் மிஷன் கிருபானந்த வாரியர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சேலம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ங்க. சோ அண்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு JR மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 21 lakhsல இருந்து பாத்தீங்கன்னா 30 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் இருக்கும். சோ நெக்ஸ்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ இந்த யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில லொகேட் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயணன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரியில லொகேட் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா விநாயகர் மிஷன் அண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. காரைக்கால்ல லொகேட் இருக்கு. சோ இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ பாண்டிச்சேரியில 4 யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். சோ தமிழ்நாட்டுல இருந்த மாதிரியே தான். சோ 20 lakhல இருந்து 30 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன காலேஜஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ MBBS படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில நீங்க அட்மிஷன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த யூனிவர்சிட்டி என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கீதம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த காலேஜ்ல ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மார்க் அண்ட் ஸ்காலர்ஷிப் பொறுத்து தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஃபீஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhsல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்துரும். சோ அண்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhல வரைக்கும் உங்களுக்கு வரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானால பாத்தீங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறதும் சோ அந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறது பார்த்தறலாம். தெலுங்கானாலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீலிமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெலுங்கானால லோ ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த காலேஜ் தாராளமா சூஸ் பண்ணலாம். சோ இந்த காலேஜ்ல ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 50 lakhsல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆயிரும். ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த காலேஜ் நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க MBBS படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.